தனிமை. சிலருக்கு தனிமைனா பயம். ஆனால் எனக்கு நான் கேட்குற குரல் அது ஒன்றும் அவ்வளோ கொடுமையானதில்லை. என்னை எல்லா விஷயத்துலையும் கற்று தந்தது என் தனிமை தான். நம்மளை சுற்றி எல்லாரும் இருந்தோம், நம்மக்கிட்ட எல்லாரும் பேசினாலும் நம்ம ஏன் தனிமையாக இருக்கோம்? ஒரு காலத்தில் காலையில் ஏஞ்சோடனே நம்ம ஃபோனை ஆன் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எத்தனை வந்துருக்குன்னு பார்ப்போம். ஆனால் இப்போது எதுக்கு ஃபோன் ஆன் பண்ணுறோன்ற மாரி இருக்கும். ஏன்னா காலம் கற்றுக் கொடுத்த பாடங்கள் அது. தனிமை அது ஒரு ரூம் இல்லை, அது ஒரு உணர்வு. அது நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும், உன்னை நீ நேசிக்கிறியான்னு. அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாமல் அமைதியாக உட்காந்துட்ருப்போம். நம்ம கூட இருந்த எல்லாரும் நம்மளை விட்டு போயிருக்கலாம், ஆனால் அவங்களோட நினைவுகள் மட்டும் நம்மளை விட்டு போகவே போகாது. அந்த நினைவுகளை சேகரித்து தனிமையாக சந்தோஷமாக வாழ்கிறதுல எந்த தப்பும் இல்லைங்க. தனிமை ஒன்றும் எனக்கு எதிரி இல்லை, அது எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர். அது எனக்கு பொறுமையையும் என் பலத்தையும் கற்றுக் கொடுத்துச்சு. என்னோட கனவுகளை நோக்கி என்னை ஓட வச்சிச்சு. இந்த உலகத்தை புரிய வச்சிச்சு. எனக்குள்ளே இருக்க கஷ்டங்கள் எல்லாத்தையும் அதுவே நீங்க வச்சிச்சு. எல்லாரும் ஒரு நாள் தனிமையை சந்திப்பாங்க. ஆனால் தனிமையை சந்திச்சிட்டோன்ட்டு நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்காம அதிலிருந்து எப்படி மேலே வரோன்றது தான் நம்மளோட உண்மையான பலமே. ஒன்றே நீ புரிஞ்சுக்கோ, மற்றது எல்லாமே தானாகவே புரியும். இன்றைக்கி நான் தனியாக இருக்கேன், ஆனால் ஒரு நாள் இந்த தனிமையே என் வெற்றிக்கான படியாக இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கோங்க. இனிமே தனியாக இருக்கீங்கன்னு கவலைப்படாதீங்க. அந்த தனிமையே உங்களுக்கு ஒரு நண்பனாக இருக்கும்.